சார், 6ஆம் இடம்ங்கிறது பகை ரோக ருணஸ்தானம்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதே செய்யாதா? வணக்கம். பொதுவாக 6ஆம் இடங்கிறது பகை ரோக ருணஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் அந்த 6ஆம் இடத்துல இருக்க சுப கிரகங்கள் தான் பாவத்தன்மையை அதிகமாக கொடுக்கும். மறைமுக எதிரிகளை, நேர்முக எதிரிகளை, மனசுல துயரத்தை, வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களை சுப கிரகங்கள் தான் கொடுக்கும். பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், செய்யக்கூடிய தொழிலில், உத்தியோகம் எதாக இருந்தாலும் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போயிடுவாங்க. மித்தவங்களை விட அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க நல்ல நிலைமையில் முன்னுக்கு இருப்பாங்க. இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இராணுவம், போலீஸ் இதுலலாம் பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கவங்களும் அதே மாதிரி தான். தொழிலில் கொடிகட்டி பறக்கிறவங்க ஜாதகத்தை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாம்பு, தேள் இது கடித்தா கூட விஷம் சரியாக கூட ஏறாது. விஷ பாதிப்பே அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அவங்கள எதிர்த்து மித்தவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப யோகத்தை தரும். அதனால 6ஆம் இடத்துல பாவிகள் இருக்கிறது நல்லது.